ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அதே நேரத்தில் நாங்களும் ஒரு புது வீடியோவோட வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயிலே புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து பொம்பில்னு சொல்லுவாங்க. அது வந்து மும்பையில் தான் கிடைக்கும். அந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குழன்னு ஒரு தன்மையோட தான் இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னைக்கு அந்த மீன் தான் வாங்கணும். இப்போ இருக்கிற மீனோட விலையே பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான் வருமே. ஒரு 11-12 மீன் தருவாங்க. இதுவே நம்ம பெரிய மார்க்கெட்டில் வாங்கியிருந்தோம்னா இன்னும் நல்லா நமக்கு நிறைய குவான்டிட்டியோட கிடைச்சிருக்கும். அது நம்ம வந்து இப்படியே வாங்கியாச்சு. இப்போ வந்து அதை எப்படி கிளீன் பண்ணுறது, அதை எப்படி சமைக்கிறது, ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு வந்து யாரு சமைக்க போறாங்கன்னா எங்க அம்மா தான் வந்து சமைக்க போறாங்க. சுத்தம் பண்ணி வறுக்க போறேன். ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா அதை வச்சுதான் ஒரு விளையாட்டே இருக்கு இன்னைக்கு. எனக்கு உங்களுக்கு மீன் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க இந்த மீன் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு. நம்ம ஊர்ல வந்து இது கிடைக்குதான்னு தெரியல. நல்லா குழன்னு வழவழன்னு இருக்கும் மீன். வங்கவ ராசின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஹிந்தியில பாத்தீங்கன்னா பொம்பலி. இது அப்படியே தலையை இது பண்ணிட்டு இங்க இருக்கும் குடல், அதை நம்ம வயிற்று கிழிச்சு அப்படியே எடுத்துட்டு சிம்பிள் மெத்தடு தான். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அந்த வால் பகுதி சைடில் உள்ள அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதை கட் பண்ணிட்டு எடுத்துட வேண்டியதான். இது மாதிரி கத்தி தீட்டு கஷ்டம்னா வாங்கிக்கோங்க. குழம்பு வைக்க முடியாது, ஆனா வறுத்து தான் சாப்பிடலாம். இது எப்படி கிளீன் பண்றாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ரொம்ப சிம்பிள் தான் இது. நம்ம வீட்டுல கத்திரிக்கோல் இருந்ததுன்னா அதை அழகா கட் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள அந்த செதில்லாம் சும்மா சாதாரணமா கட் ஆயிடும். நல்லா பார்க்கவும் குழன்னு இருக்கும். ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும். அதான் ஒரு இது. சப்போஸ் நம்ம ஊர்ல இந்த மீன் கிடைக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி கிளீன் பண்றாங்கன்னு பாருங்க. ஜஸ்ட் வெரி சிம்பிள் தான் இது. இப்படியே ஒண்ணா எல்லாம் குடலோட வந்துடும். ஆனா இது மழை நேரத்துல தான் கிடைக்கும். இப்ப வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப மும்பைல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வேற மீன் வாங்கிட்டோம்னா அதுல வந்து ஒரு அந்த செதில்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அப்படியே தலையை பிடிச்சி இழுத்தோம்னாலே குடலோட வந்த மாதிரியே இருக்கும். அப்புறமா வேணா கட் பண்ணி எல்லாம் செக் பண்ணிங்க. வீட்டுல நாங்களும் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். இந்த மீன் வந்து நாங்க வெளியே தான் அப்பப்ப வாங்கி சாப்பிடுவோம். ஆனா வீட்டுல வந்து பண்ணது கிடையாது. பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. அதுவும் பக்கத்துலயே நின்று நம்ம அந்த மீனை வந்து ரெடி பண்றது எல்லாமே ஒரு ஜாலியான இது. உங்க வீட்லயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி மீன் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் வயிற்று பகுதி இப்ப வயிற்றுல குடல் உடல் எதுவுமே கிடையாது. கழுத்துல இருந்தே வந்துடுது. வயிற்றுல எதுவுமே கிடையாது. அதெல்லாம் டிப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. கட்டி வச்சிருந்து எல்லாம் மேலே ஏதாவது வச்சு அழுத்துற மாதிரி வெயிட் போட்டு தண்ணிலாம் வடிக்கணும். கொஞ்சம் வெயிட் வச்சிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அதுல இருந்து தண்ணி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அம்மியில வந்து வெயிட் வச்சிருக்கோம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி எல்லாம் நல்லா அப்படியே வெளியேறும். ஏன்னா ஈரப்பசையா இருக்கு பாருங்க. அது அப்படியே வெளியேறி நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம். அதுக்கப்புறம் வெரி சிம்பிள் மெத்தட் தான். வாங்க வீடியோவை பார்ப்போம். கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வாங்க காய்ஸ், இதை வந்து நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது. இங்க பாருங்க நல்லா தகடையா ஆயிடுச்சு. நல்லா அந்த தண்ணி எல்லாம் அப்படியே தண்ணி நல்லா வடிஞ்சு போச்சு பாருங்க. பார்க்கவே செம்மையா இருக்கு. உப்பு, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி
எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிங்க. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலாவை அதில் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலான்னு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இன்னைக்கு முடிஞ்சிருமா? இது எப்படி ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறியா இல்லை சீக்கிரம் முடிகிற மாதிரி நினைக்கிறியாமா? சுத்தம் பண்றது சீக்கிரமா இருக்கு, கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் துணியில கட்டி வெயிட் வச்சிட்டோம்னா அந்த கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுது மீன். நாம இதை வந்து கல்லு வச்சு கொஞ்ச நேரம் டைம் எடுக்கிறதால தான் நமக்கு டைம் ஆகுற மாதிரியே தெரியும். மற்றபடி ரொம்ப சிம்பிள். நம்ம மசாலாவும் இன்னும் அரைக்கணும், ஒரு இது பண்ணணும், பிரச்சனை கிடையாது. அழகாக நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தாலே அப்படியே அழகாக மிக்ஸ் பண்ணிட்டு ஈஸியாக வந்து இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் விறுவிறுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே நாக்க தொங்க போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, ரவை எடுத்துங்க. இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த மீன் எடுத்து இதில் போட்டு பெரட்டி தோசைக்கல்ல வச்சிடணும். அடுப்பு பற்ற வைங்க, தோசைக்கல்ல வைங்க. எப்படி அப்புறமா எண்ணெயை எடுங்க. எண்ணெய் எடுங்க, கல்லுல ஊத்துங்க. எண்ணெயை எடுத்துட்டு கல்லுல ஊத்துங்க. இது எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தடுத்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்படிதான் ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வேகமா ரெடி பண்றாங்க பாருங்க. எண்ணெயை கொஞ்சமா ஊத்திடுங்க, பத்தூள்னாலும் ஊத்திக்கலாம். அவன் மேல மீன் எடுத்து போட்டு சும்மா அப்படி உதறிட்டு எடுத்து எண்ணெயில வைங்க. கேஸை கொஞ்சம் சிறிய வச்சுங்க, ரொம்ப வேகமாக வச்சு தீஞ்சிடும். முன்னாடி போட்டதை திருப்பி பார்ப்போம். நல்லா தக தக தகன்னு மின்றாங்க இன்னைக்கு. என்னம்மா வேர்த்துச்சா? மும்பைல மழை, வீட்டுல எக்ஸாஸ்டர் இருக்கிறதால நம்ம ஈஸியா வெளியே. மும்பைல மழை வர போகுது, அதனால ரொம்ப புழுக்கமா இருக்குது. அதனால இப்ப ரொம்ப புழுக்கமா இருக்குது. மழை வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரே ஜாலியா இருக்கும். இன்னும் ஒரு 4-5 நாள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சண்டேவா, அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லாம் எப்படியும் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த மீன் வந்து நல்லா பயங்கரமா கிடைக்கும். நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்டர் இருக்கிறதால அழகா வெளியே போயிடும். ஊர்ல நிறைய கருவேப்பிலை கிடைக்கும். எடுக்கலாமா? நான் வந்துட்டேன், எல்லாம் பாயில் ஆயிடுச்சு. போகலாம். இங்க பாருங்க நம்ம வறுத்த மீன்லாம் எப்படி இருக்குன்னு. இதை நம்ம அலைக்கா உடைச்சிட்டு, அதாவது நீங்க எவ்வளவு வேக வச்சாலும் அந்த மீன் வந்து இப்படியே சாஃப்டாவே தான் இருக்கும். செமையா இருக்கு அந்த ரவா. இந்த பாருங்க அந்த ரவாவை, இந்த ரவாவில் நல்லா ஊறி போயிருக்கு மேல, நல்லா முறுமுறுன்னு இருக்கு. ஆனா உள்ள வந்து இந்த அளவுக்கு ஒயிட்டா இருக்கும். நீ என்னதான் அதை வேக வச்சாலும் இப்படிதான் சாஃப்டாவே தான் இருக்கும். எல்லாம் அந்த மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அப்படியே செம்மையா இருக்கு.
ஆனால் பயங்கர எச்சு ஊருக்கு சாப்பிடணும். இப்ப வந்து அவங்க சமைச்சதை அவங்களே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. நானே சமைச்சு பார்க்கணும், சாப்பிட்டு பார்க்கணும். எப்படி சூப்பரா வந்திருக்கு. இதுல வந்து முள்ளு அதிகமா இருக்காது, குழந்தைங்களுக்கு நல்லா எப்படி இருக்குன்னு இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரா இருக்கு. நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களாம் சாப்பிடலாம். ஒரே முள்ளு தான் நடுவுல இருக்கும், அது சும்மா எலும்பு மாதிரி ரொம்ப சாஃப்ட். ஆனா வேற முள்ளே இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும் எலும்பு மாதிரி நடுவுல. ஓகே, எப்படி இருக்கு? உன் கையால நீயே சமைச்சு எனக்கு நல்லா இருக்கு. நானே சாப்பிடலாம்.